நீங்க எந்த கட்சி சார்பா இருக்கீங்க? நான் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டிருந்தேன் இது வரைக்கும். ஏடிஎம்கேனா அம்மா காலத்துல இருந்து இப்ப எடப்பாடி காலம் வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போட அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கட்சியில அவ்வளவு ஈடுபாடா யாருமே பண்ணாத மாதிரியே இருக்கு. ஏங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. போட்டுட்டு தான் இருந்தேன் ஆனா இப்போ 2026 எப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு யோசனையா தான் இருக்கு. சரி, ஒருவேளை இந்த ஓபிஎஸ் சசிகலாவெல்லாம் ஒருவேளை எடப்பாடி இணைச்சிட்டா இந்த கட்சி பழைய ஸ்ட்ராங் வந்துருமா? அந்த அம்மா மாதிரி வராதுண்ணா. அவங்க வந்து சிங்கம். அந்த சிங்கத்தையே பார்த்தது தானே சசிகலா. அவங்களே இவர் யாரு தெரியாதுன்ட்டாரு. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அம்மா மாதிரி அரசியல் யாருமே பண்ண முடியாது. சோ யூ கான்ட் கம்பேர்ன்றீங்க. அவங்க இடத்த நிரப்புறது யாருமே கிடையாது. சரி, இப்ப பொதுவாவே நீங்க இவ்வளவு வருஷம் இருந்திருக்கீங்க. நம்ம தனித்த ஆட்சி ஒண்ணு திமுக ஆட்சி நடக்கும், இல்ல அதிமுக ஆட்சி நடக்கும். இப்ப புதுசா அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, நம்ம கூட்டணி ஆட்சி பண்ணலாம், அதாவது பிஜேபி அதிமுக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு. அது தமிழ்நாட்டுல சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்ல, அது வராது. என்ன காரணம்? தனித்த ஆட்சி தான் நம்மளுடைய பாரம்பரியமா? ஆட்சிதானே. அப்பத்துல இருந்து அந்த அம்மா வந்து பிஜேபி கூட சேர்ந்தது சரித்திரமே கிடையாது. அவங்க வந்து தனியா நின்று போறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு பண்ணது தனியா தான். இல்ல, அந்த அம்மா ஒரு விட சொன்னாங்க, எக்காரணம் கொண்டு எந்த காலத்திலும் நான் பிஜேபி சேர மாட்டேன். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தாரு. அதனாலதானே இப்ப எங்களுக்கு 2026 எப்படி ஓட்டு போறதுன்னு தெரியல. இப்ப அதனாலதான் நாங்க அதை பின்வாங்குறோமே. நாங்க கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுல எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாவே. அப்ப அதிமுக தனித்து நின்னா நீங்க போடுவீங்க? கண்டிப்பா போடுவோம். பிஜேபி நின்னதுதான் உங்களுக்கு நெருடலா இருக்கு.